அனைவருக்கும் வணக்கம். நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் சொன்னவர் விவேகானந்தர். இது எப்படி சார் நடக்கும்? கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய சாதனையாளர்கள் சொல்லுகின்ற வார்த்தை இதேதான். நான் இதை ஆக வேண்டும், நான் நீதிபதி ஆக வேண்டும் நினைத்தேன், இன்று நீதிபதியாக இருக்கிறேன். நான் சயின்டிஸ்டாக ஆக வேண்டும் என்று நினைத்தேன், இப்போது சயின்டிஸ்டாக இருக்கிறேன். அவ்வாறு ஒவ்வொருவரும் நாம் என்ன நினைக்கிறோம், மனம் எதை நாடுகிறதோ அதை ஆத்மசக்தி செயலாக்க உதவி புரியும் என்கின்ற அந்த சர்வஸ்ரீ கோன்கருடைய தாரக மந்திரம் அதுதான். அப்படி என்றால் நீங்கள் நீதிபதியாக நினைத்தால் போதும், அதற்கான செயல்பாடுகள் உங்களுடைய மனதில் உருவாகி கொண்டே இருக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பில் ஐபிசியில் 1860 அதில் இருக்குன்னா பார்த்தோம், ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி பற்றி 5 பிரிவுகள் இருக்குதுல்ல, அது அப்படியே இப்பொழுது பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றது, அதற்கான தண்டனைகள் என்ன, அது காகினசுலா, நான் பெயிலபுலா, காமண்டபுலா, நான் காமண்டபுலா, கோர்ட் ஆஃப் செஷனா, அப்போ மேஜிஸ்ட்ரேட்டா என்பதை பற்றியெல்லாம் விவரமாக இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக என்ன, இப்போ 410 ஐபிசி பார்த்தீங்கன்னா ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, திருட்டு பொருள். ஓகேவா? சரி. இப்போ 411 பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, நேர்மையற்ற முறையில் ஒரு திருட்டு பொருளை வாங்குதல். இப்போ 412 பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, என்னது, டிஸ்ஆனஸ்ட் ரிசீவிங் டெக்காய்டி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, கூட்டு கொள்ளையில். இந்த பாருங்க, இந்த 5 பேர் இருக்காங்களா, இந்த 5 பேரும் கூட்டு கொள்ளையில் அடித்த பொருளை என்ன பண்ணான், நேர்மையற்ற பொருள் இவன் வாங்குகிறான். சரி. அடுத்து என்ன, 413 habitually dealing in stolen property. இப்போ இதாவது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியில் எடுத்துகிட்டு வராரு போகிறது, இதை வந்து காமனாக போட்டது, காமனான படம் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிக்காக திருட்டு பொருள் எடுத்துட்டு வராரு. சரி. இப்போ 414 பாருங்க, அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இருக்காரு பாரு, திருட்டு பொருள் எடுத்து வராரு. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொருளை கொடுங்க, நான் மறைத்து வைக்கிறேன், உங்களுக்கு எந்த கவலையில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று என்ன பண்ணுறேன், அதை மறைத்து வைப்பதற்கான அசிஸ்ட் உதவி புரிகிறார். சரி. இப்போ இந்த 5 பிரிவுகள் இருக்குதுல்ல, இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த அந்த பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 என்ன பிரிவாக மாற்றம் செய்யப்படுதுன்னு பார்ப்போம். இப்போ இது ஒரே பிரிவு தான், இது 5 பிரிவை 317 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது சிஆர்பிசியில் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி பெற்றுக்கொண்டதற்காக அவருக்கு பெட்டிஷன் போடுகிறோம், இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் அக்யூஸ் போடுறல 317, அது அப்படியே ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிக்கு 317 ஞாபகம் வச்சுனாவே மீதி 1 செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3 செக்ஷன் 4 செக்ஷன் 5 வைக்கலாம். இப்போ பாருங்க, 317 செக்ஷன் 1 என்ன சொல்றாங்க, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி திருட்டு பொருள் என்றால் என்ன என்று அங்கே இருக்கும். முன்ன 412 இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி தான் 411 412 413 414 இருக்கும். இப்போ அப்படியே என்ன பண்ண, 317 செக்ஷன் 1 செக்ஷன் 2 என்ன சொல்லுது, டிஸ்ஆனஸ்ட் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. சரி. அதே மாதிரி செக்ஷன் 3 டிஸ்ஆனஸ்ட் ரிசீவிங் டெக்காய்டி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, செக்ஷன் 4 habitual dealing stolen property, செக்ஷன் 5 அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. சரி. அடுத்து இந்த அனைத்து பிரிவுகளும் இருப்பது, அதாவது போலீஸ் ஆபீசர், இது காகினிசபிளா நான் காகினிசபிளா என்றால் இந்த எல்லா பிரிவுகளும் 5 பிரிவுகளுமே இங்க பார்த்தா ஒரே பிரிவு தான், செக்ஷன் 3 தான். என்னது, காகினிசல் அஃபென்ஸ், ஆல் காகினிசல் அஃபென்ஸ் தான். அப்ப என்னதான், the police officer without any warrant he can arrest a person or without obtaining any magistrate warrant, போலீஸ் ஆபீசர் பண்ணலாம், வாரண்டே இல்லாமல் பிடியானையே இல்லாமல் கைது செய்யக்கூடிய குற்றம் தான் எல்லாமே, இந்த குற்றம் எல்லாமே. சரி. பிஎன்எஸ்ல எங்க சொல்லிருக்குது, பிஎன்எஸ்எஸ்ல சொன்னா பாருங்க 2 செக்ஷன் 1 ஜில சொல்லியிருக்காங்க, இது காகினிசபிள்னு சொல்லலாம். அதே மாதிரி இது எல்லாமே பெயிலபிளா நான் பெயிலபிளா, பிணையில் விடக்கூடியதா இல்லை பிணையில் விடக்கூடியது என்றால் எல்லாமே நான் பெயிலபிள் தான், பிணையில் விடக்கூடியது. அப்படின்னா அர்த்தம் நான் பெயிலபிளா 2 செக்ஷன் 1 சி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2020 இருக்கின்றது. சரி. அடுத்து வாங்க பனிஷ்மெண்ட் பாருங்க, எதுக்கு, இந்த 370 செக்ஷன் 2க்கு சிம்பிள், அதான் எய்த டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணும், அதாவது மெய்க்காவல் தண்டனையோ அல்லது கடுங்காவல் தண்டனையோ மே எக்ஸ்டெண்ட் டு 3 years 3 ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய ஒரு தண்டனை, அல்லது அபராதம் அல்லது 2ம் சேர்த்து. சரி. அடுத்து பாருங்க டிஸ்ஆனஸ்ட், இதுக்கு என்ன, இது ரிகரஸ் மட்டும் தான், நல்லா புரிஞ்சுங்க. இங்க ரிகரஸ் தான், கடுங்காவல் தண்டனை மட்டும் தான். கடுங்காவல் தண்டனை என்ன, வித் ஹார்ட் லேபர், சிறையில் இருக்கிறீங்கன்னா பண்ணும், அங்க கடுமையான வேலை செய்யணும். மே எக்ஸ்டெண்ட் டு 10 years 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை அல்லது லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட், வாழ்நாள் சிறை. சரி.
அண்டு அண்டு வந்தால் அர்த்தம் ஷல் ஃபைன், கண்டிப்பாக அத்துடன் அபராதம் விதிக்கப்படும். நான் காமெண்டபிள் தான், அது சமரசம் செய்து கொள்ள முடியாத குணம். அப்படின்னா அர்த்தம் இது ரெண்டுலையுமே வராது. நெய்தர் இங்கே பாருங்க, நெய்தர் நான் காமெண்டபிள் முன்ன 320 செக்ஷன் 1 2 இருந்ததுல, இப்போ எங்கே இருக்குது BNS எஸ் 2023 சொன்னால் 359 செக்ஷன் 1 இல்லை, வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் வி கேன் காம்ப்ரமைஸ். 358 செக்ஷன் 2ல வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் என்ன பண்ண காம்பவுண்ட் சமரசம் செய்து கொள்ளலாம். அப்போ இது இரண்டிலேயும் வராதது தான் நான் காமெண்டபிள். சரி, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 370 செக்ஷன் 4 பாருங்க, எக்ஸ்டெண்ட் டு 10 years ஆர் லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட். அடுத்து என்ன, அண்டு வந்தால் ஷல், கண்டிப்பாக ஆர் வந்தால் எய்தர் இது இல்லைனா எதுன்னு சொல்லலாம். அண்டு ஷல்லுன்னா கண்டிப்பாக சிறை தண்டனையுடன் அபராதம் கண்டிப்பாக விதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இங்கே பாருங்க 370 செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங், இது நான் காமெண்டபிள் சொல்லிட்டோம். அப்புறம் கோர்ட் ஆஃப் செஷன் ரெண்டு, எந்த பிரிவு மட்டும் கோர்ட் ஆஃப் செஷன் சொல்றா, இதெல்லாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இது கோர்ட் ஆஃப் செஷன், இது 317 செக்ஷன் 3 கோர்ட் ஆஃப் செஷன். அதே போன்று இன்னொன்று எங்க இது கோர்ட் ஆஃப் செஷன், இந்த போல கோர்ட் ஆஃப் செஷன், இந்த ரெண்டு மட்டும் கோர்ட் ஆஃப் செஷன், மீதெல்லாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இது காமன், இது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லும். அப்போ ரெண்டு வந்து கோர்ட் ஆஃப் செஷன், இரண்டு பிரிவுகள் ரிமைனிங் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இங்க பாருங்க, இதுக்கு என்ன சிம்பிள் ஆர் ரெகுலர் இம்ப்ரிஸ்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years. சார் மே எக்ஸ்டெண்ட் வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம் சார்னா, அதாவது 3 ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய தண்டனை, அது கடுங்காவல் தண்டனையோ அல்லது மெய்க்காவல் தண்டனை கொடுக்கலாம். அப்போ 1 ஆண்டு கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். அப்படின்னா 3 ஆண்டு வரை தான் நீடிக்கக்கூடிய தான், 1 ஆண்டு கொடுக்கலாம், 6 மாதம் கொடுக்கலாம். அதான் மே எக்ஸ்டெண்ட் டு ஆர் ஃபைன். இங்க என்னது, அல்லது ஃபைன் கூட விதிக்கலாம். சிறை தண்டனை வேணாம் சார், தேவையில்லை, ஏன்னா 6 தான் சொல்லிக்கிறாங்க. ஆர் போத்து, ஒன்று சிறை தண்டனை மட்டும் மெய்க்காவலோ கடுங்காவலோ கொடுக்கலாம், அல்லது அபராதம் மட்டுமே. சரிடா, திருடின பொருள் 1000 ரூபா தான், சரி 500 ரூபா போடுறேன். அல்லது இரண்டுமே சிறை தண்டனையும் 1 ஆண்டு கொடுத்து அபராதம் விதிக்கலாம் என்று சொல்லுகின்றது. சார் அதே போட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் செஷன் ஏற்கனவே எங்கேருந்து செக்ஷன் 9ல இருந்தது, CRPC 1973ல. இப்போ BNSS 2023ல எந்த பிரிவில் இருக்குதுன்னா செக்ஷன் 8ல இருக்குது. அதே போல ட்ரையல் முன்ன 225 to 237 இருந்தது சாப்டர் 18ல. இப்போ அப்படியே சாப்டர் +1 பண்ணீங்க, சாப்டர் 19ல 248 to 260ல கோர்ட் ஆஃப் செஷனுடைய ட்ரையல் இருக்கின்றது. இவ்வாறாக இந்த பிரிவு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி 5 பிரிவு சப்செக்ஷனாக சேர்த்திருப்பாங்க, 3 பிரிவு, இதையெல்லாம் முதலிலே பார்த்து ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டால், ஏன்னா கண்டென்ட்லாம் அதே தான், ஏற்கனவே இந்த பிரிவுகள் இருக்கிறதுல அப்படியே இருக்குது. அந்த பிரிவுகளை மட்டும் மாற்றி இவ்வாறு நினைவு வைத்துக் கொண்டால் நமக்கு புதிய சட்டம் ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது. அது முடியாதது ஒன்றுமில்லை, அது ஒரு கடினமானதல்ல, மிகவும் சுலபமானது. இவ்வாறு நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.